உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோர் தென் ஸ்பெஷல் வீடியோ ஒன்று பார்க்க போறோம். சிவராத்திரி. நான் சொல்லும்போது மோர் தென் ஸ்பெஷல் அப்படின்னு அப்படி என்ன இருக்கு அந்த நாளில் அப்படின்னு பார்த்தா, பயங்கரமான பிரபஞ்சத்துடைய உயிர் ஆற்றலை நமக்குள் இறக்கி நம்மளுடைய சித்தத்தையும் மனதையும் தெளிவுபடுத்தக்கூடிய நாளாக இந்த சிவராத்திரி நாள் அப்படின்றது அமையுது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் நடக்கலாம்? 4 கால பூஜைகள் நடக்கிறது. இந்த 4 கால பூஜையில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? முதல் காலம் சாயந்தரம் 6 மணிலிருந்து 9 மணி வரை. இதை யார் வழிபட்டார்னா பிரம்மா வழிபட்டாராம். பிரம்மாவும் சரஸ்வதியும் சிவனை வழிபட்டக்கூடிய காலமாக இந்த முதல் காலம் அப்படின்றது கருதப்படுகிறது. ஓகே, இரண்டாவது காலம் 9 மணியிலிருந்து 12 மணி வரை. இந்த காலம் திருமாலும் திருமகளும் ஒரு சேர இருந்து சிவனை வழிபட்டு பயங்கரமான செல்வத்தை வாங்கி கொண்ட காலம். ஓகே, மூணாவது காலம் அதி அற்புதமான, யாராலுமே கொடுக்க முடியாத, அவனால் மட்டுமே கொடுக்க முடிய ஒரே ஒரு காலம், லிங்கோத்பவ காலம். சக்தி சிவனை வழிபட்ட நேரம், அந்த காலம்தான் லிங்கோத்பவ காலம். அடுத்து 4வது காலம் 3 மணியில இருந்து அடுத்த நாள் விடிய கார்த்தால 6 மணி வரைக்கும். இந்த நேரத்துல யார் வழிபட்டா? தேவர்கள், முனிவர்கள், மக்கள்கள், மன்னர்கள் எல்லாரும் வழிபட்டாங்க. வழிபாடு செய்யக்கூடிய காலமாக கருதப்படுகிறது. அப்போ முதல்ல எடுத்தோடனே நான் போய் ஒரு டெஸ்ட் எழுதிட முடியுமா? 100 மார்க் கிடைச்சிடுமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு நாலேஜ் எனக்கு இருக்கணும். இருந்தால் தானே நான் அதை பண்ண முடியும். அப்போ அறிவு, சிவனை உணர்வதற்கான அறிவு, இல்லை ஆற்றலை உணர்வதற்கான அறிவு, பிரபஞ்சத்தை உணர்வதற்கான அறிவு, எதை பற்றியும் கவலைப்படாம என்னை மறந்து அவனோடு ஐக்கியமாவதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய நேரம் எதுனா இந்த 6 மணிலிருந்து 9 மணி வரை. அதனாலதான் இந்த காலத்தை என்ன சொன்னாங்க? பிரம்ம காலம்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணி சிவனை நம்மளுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம். நிறைய பால் சம்பந்தப்பட்ட பொருட்களால சிவனை அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, மலர்களால் அர்ச்சியுங்கள், நிறைய சிவன் பாடல்களை கேளுங்க. இதெல்லாம் கேட்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, சிவநாமம் உங்களுக்குள்ள அப்படியே இறங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய நிலை மறந்து இல்வாழ்க்கையில நினைச்சு, ஐயோ சிவபுராணம் படிச்சுட்டு இருக்கோம், ஃபோன் பில் கட்டினியா, அங்க மெசேஜ் வருது பாரு, இங்க சிவபுராணம் படிச்சுட்டே இருக்கும்போது இந்த பக்கம் யார் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா, யார் FBல ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கா, இன்ஸ்டால எனக்கு ஃபாலோவர் வந்திருக்காங்களா இல்லை, இப்படிலாம் பார்த்துட்டு இருந்தா சிவன் காண்டாயிருவார். அதுக்கு மேல பிரம்மஞ்சம் காண்டாயிடும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல எதுவுமே இல்லாம எனக்குள்ள அந்த பிரபஞ்ச ஆற்றலை நான் உணர்வதற்கு முதலில் என்னை தயார் செய்து கொள்ள வேண்டும். அந்த தயார் செய்து கொள்ளக்கூடிய காலம் தான் என்ன காலம்? இந்த பிரம்ம காலம். இதுதான் 6 மணிலிருந்து 9 மணி இருக்கு. இப்ப என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, சிவப்படத்தை எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா வீடெல்லாம் சுத்தி கோலம் போட்டுக்கோங்க. முடியும்னா வில்வ இலையால் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணுங்க. மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வைங்க. பிள்ளையார பிடிச்சு வச்சு ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிக்கும் போது எல்லாமே சக்சஸா தான் அமையும். அந்த முக்கன் முதல்வனுடைய நாமத்தை சொல்லி பிள்ளையார பிடிச்சி அங்கே வைங்க. உங்ககிட்ட சிவன் படமே இல்லாட்டியும் பரவாயில்ல, மனசால அவனை நினச்சா போதும், இந்தான்னு வந்துடுவான். அவனை நினைக்கணும், அவ்வளோதான். அது வேண்டதுக்கே அவன் தான் வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனோடு ஐக்கியமாவதற்கான ஒரே ஒரு நாள் என்ன அப்படின்னா அது சிவராத்திரி தான். அந்த நாளை விட்டுட்டா எப்படி? அப்போ எப்போ ஆகணும்? 6 மணிக்கே தயாராகணும். ஒரு கல்யாணத்துக்குலாம் நம்ம எப்படி முதல் நாளே தயாராகும்? தூக்கம் வருமா நம்மளுக்கு? அடுத்த நாள் காலையில் நீங்கள் தாலி கட்ட போகிறீங்க, தூங்கிடுவீங்களா? அடுத்த நாள் காலையில் நீங்கள் ப்ரைஸ் வாங்க போகிறீங்க, தூங்கிடுவீங்களா? ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருமா? ஒரு எக்ஸைட்மெண்ட் வராது, என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு அனுபவம் வராது. நீங்கள் அடுத்த நாள் வேலைக்கு போகணும், தூக்கம் வரும் நைட்டு. ஒரு மாதிரி என்ன பண்ணலான்ற மாதிரி ஓடாது. அப்போ எப்படி விழித்திருக்கும்? அந்த விழிப்பு நிலையில் நீங்கள் இருக்கும்போது என்ன ஆவீங்க? நிறைய மைண்டு கிரியேட்டிவிட்டியை உண்டாக்கும். அந்த மாதிரி சிவன் உள்ள வரப்போகிறான், தூக்கம் வந்துருமா? ஐயோ என் சிவன் வரப்போகிறான், எப்படி பிடிச்சி வச்சுக்கணும், இப்படிலாம் கொண்டாடலாமா அப்படிலாம் கொண்டாடலாமா? நீங்கள் சிவனோடு ஐக்கியமாக ஆக ஆக என்ன ஆகும்? அவனை பற்றிய ஞானத்தை அவன் உங்களுக்கு உணர வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஓகே, அடுத்து 9 மணி ஆச்சு. என்ன பண்ணலாம்? பாலாலும் தேனாலும் பன்னீராலும் அபிஷேகம் பண்ணி நிறைய மலர்களால் சிவனை அர்ச்சனை பண்ணி சிவபுராணத்தை படித்து சிவனோட ஐக்கியமாகி சிவன் பாடல்களை போட்டு விட்டு நமச்சிவாய 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 அதே சொல்லுங்க, போதும். வேற என்ன வேணும்? நம்ம நினைக்கணுன்றது மட்டும்தான் சிவனுக்கு தேவை, தவிர மந்திரங்கள் தேவையில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக்க, மனமது செம்மையானால் மந்திரம் தேவையே இல்லை. மனது செம்மையாகிறதுக்கு தான் இவ்வளோ படத்தை மாட்டி வச்சுக்கிறது. நான் ஒரு இடத்துல எதுக்கு கோவிலுக்கு போகிறோங்க? ஒரு 2 நிமிஷமாவது எந்த நினப்பும் இல்லாமல் கடவுளோடு ஒன்றி இருக்கிறதுக்கான ஒரு யோக நிலைக்கு நம்ம உடம்ப தயார் பண்ணுறதுக்கு தான் கோவிலுக்கு போகிறோம், வேற எதுக்கும் இல்லை.
இந்த படங்கள்லாம் எதுக்கு? இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அப்படியே ஒண்டி நிற்க வைக்கிறது. அதெல்லாம் வந்துச்சுன்னா அது தேவையே இல்லையே. அப்போ மனமது செம்மையாச்சினால் மந்திரம் தேவையில்லை, மனமது செம்மையாச்சினால் படங்கள் தேவையில்லை, மனமது செம்மையாச்சினால் எதுவுமே தேவையில்லை. நீங்களாச்சு அவனாச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப இந்த இல்வாழ்க்கையை கடக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னால இந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி அங்கும் பாரு வள்ளுவர். அந்த மாதிரி பொருள் இல்லாம நான் தவிக்கிறேன். என்னால கடன்ல இருக்கேன். தேவைப்படுற காசு கிடைக்க மாட்டேங்குது. என்னை மதிக்க மாட்டாங்க. ஏதோ இந்த பேப்பர், இந்த பணம் இதை வச்சுதான் என்னை எல்லாரும் உணர்றாங்க. எனக்குள்ள நீ இருக்கேன்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆனா என்னை எல்லாரும் மதிக்க வைக்க வேண்டிய வேலை யாரோடது? உன்னோட தானே. அதுக்கு என்ன ஈசா பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது ஈசன் கொடுத்த நேரம் தான். மகாலட்சுமி மகாவிஷ்ணு என்னை வழிபட்டாங்க. அவங்கதான் காசுக்கு கடவுள். அவங்க நேரத்துல நீ என்னை வழிபட்டனா உனக்கு காசு கொடுப்பேன்னு சொன்னாரு. அதனால தான் அந்த காலம் என்ன? மகாலட்சுமி காலம். அந்த நேரத்துல வழிபாடு செய்தவர்கள் யாரு? மகாலட்சுமி. அந்த நேரத்துல நம்ம சிவனை வழிபாடு செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா மூலாதாரம் இயங்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம யோக நிலையில உட்காந்துருக்கோம். நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அதோட மேல் நோக்கி போவோம். மேல் நோக்கி போகும்போது என்ன ஆகும்? ஒரு உந்து சக்தி கிடைக்கும். வாழ்க்கையில உந்து சக்தி கிடைச்சாதானே நீங்க மேல் நோக்கி போக முடியும். அப்போ உந்து சக்தி கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த நேரம் தயவு செஞ்சு இந்த டயத்தை தவற விட்டாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இந்த வருடம் இந்த நேரத்தை தவற விடாது. கரெக்டா கிளாரிட்டியா சொல்லணும்னா 12:21 இருந்து 12:44 வரைக்கும் தான் இந்த ஈத்தர் எனர்ஜி இந்தியாவை நோக்கி வரக்கூடிய நேரம். ஆனா நீங்க எப்ப உணர முடியும்? நீங்க நல்ல நிலையில இருந்தீங்கன்னா 12 மணிக்கே உணர்ந்துருவீங்க. இல்ல என்ன மாதிரி சில ஆட்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 மணி 2:30 மணி வரைக்கும் அதோட அழைவு நீட்டிச்சு அதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்க முடியும். அப்போ 12 மணியிலிருந்து உட்காந்துருங்க. டைம்லாம் வேணாம், 12 மணிக்கு உட்காந்துருங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, இந்த காலம் இந்த நேரம்லாம் இல்லாம நம்ம 12 மணி டு 3 மணி உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி இந்த நேரத்தை சக்தி நேரமாக உருவாக்கப்படுத்தினார்கள். இந்த நேரம் தான் லிங்கோத்பவ காலம். ஏன் இந்த நேரம் லிங்கோத்பவ காலம்? சிவன் சக்தியை வழிபட்டாளா? அந்த லிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது முட்டை வடிவில் இருக்குங்க. முதலும் நான் தான் முடிவும் நான் தான் சிவன் சொல்லி நிற்கக்கூடிய ஒரு சொரூபம் தான் இந்த லிங்க ரூபம். அதை வழிபட்ட சக்திக்கு முதலும் நான் தான் முடிவும் நான் தான் அவ இருந்து சொல்றா. உடம்புல என்ன வேணா இருக்கலாங்க, சக்தி இருந்தாதான் அது சிவம், இல்லாட்டி வெறும் சவம் தான். அப்போ உங்களுக்குள் சக்தி வந்தா மட்டும்தான் உங்களால எல்லா வேலையும் செய்ய முடியும். அப்போ அந்த சக்தியாகிய பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கக்கூடிய நேரம் அப்படின்றது 12:21 இருந்து 12:44 வரைக்கும். இந்த நேரத்தில் அந்த சக்தி ரூபம் உடல் முழுவதும் பரவி அதை உணரக்கூடிய எல்லா செல்லையும் போய் 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 எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணிட்டு 2 மணி 2:30 மணிக்கு அழகா அப்படி கையை வச்சுட்டு நீங்க உட்காரும் போது நீங்க உணர்ந்து பாருங்க. இந்த தடவை 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் அப்பா சிவனேன்னு சொல்லிட்டு சிவபுராணம் படிச்சுட்டு உட்காந்து அவன் முன்னாடி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உன்னை விட்டா என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு மண்டிட்டு சிவன்கிட்ட நில்லுங்க. அந்த 2 மணி 2:15 மணி 2:44 உங்களுக்கு உடம்புல பாயக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு அந்த எனர்ஜியை நீங்க அனுபவிங்க. இந்த தடவை உங்களுக்கு பிரபஞ்சத்துடைய ஆற்றல் மூலமாக அத்துணை விதமான நல்லங்களும் கிடைக்கட்டும். அந்த உயிராற்றல் உங்களுக்குள் புகுந்து உங்களை நல்லா கிளென்ஸ் பண்ணட்டும். இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களும் போகட்டும். அழிப்பவன் தான் சிவன். எதை அழிப்பவன்? எதை அழிக்க போறாரு? நம்ம கிட்ட இருக்க கெட்ட எண்ணத்தை அழிக்க போறாரு. நம்ம கிட்ட இருக்க காமத்தை அழிக்க போறாரு. நம்ம கிட்ட இருக்கிற குரோதத்தை அழிக்க போறாரு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேணுன்ற பொறாமை அழிக்க போறாரு. போட்டி அழிக்க போறாரு. எல்லாமே நான் தாண்டா நீன்ற ஒரு உணர்வை கொடுக்க போறாரு. உன்னில் நான் நிறையவும் என்னில் நிறையவும் இந்த ஒரு நிமிடம் போதும்னு சொல்றான் சிவன். இதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? அந்த நேரத்துல உட்கார்ந்து அந்த பிரபஞ்ச ஆற்றலை உள்ள வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே நீங்க வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போயிட்டீங்க. அதனாலதான் இந்த நேரத்தை சக்தி வழிபாட்டு நேரமாக வைத்து அந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் இந்த உயிரின் ஆற்றலை நீங்க பெற முடியும்ன்ற கான்செப்டை உங்களுக்கு இன்டைரக்டா புகுத்தினாங்க. அப்போ 12:44 வரைக்கும் இந்த நேரம் நம் உடலுக்குள் புகும். அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த அதிர்வுகளை 2 மணி வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சு உடலால் அதை உணர முடியும். அப்போ இப்படிலாம் டைம்லாம் சொல்லாம 12 மணிலேருந்து 3 மணி இருக்கு. எனக்கு ஒரு 12 மணிக்கு வரும், உங்களுக்கு ஒரு 12:40 வரும், அடுத்தவங்களுக்கு ஒரு 2 மணிக்கு வரலாம். அது அவர்களுடைய மனநிலையும் அவர்களுடைய உடல்நிலையும் அவர்களுடைய ஞான நிலையும் பொறுத்தது இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சிடாது இல்ல. அப்போ ஒட்டுமொத்தமா இந்த 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள கண்டிப்பாக இந்த சக்தி ரூபத்தை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் முதலும் அவன்தான், முடிவும் அவன்தான், அனைத்தும் அவன்தான், அவனிடம் இருப்பது நீங்கள் தான், உங்களிடம் இருப்பது அவன்தான்ற கரெக்டான ஒரு தத்துவத்துக்குள் உள்வாங்கி சிவனோடு நீங்கள் 2.5 கலந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை அல்லல்களுக்கான விமோச்சனத்தை நீங்கள் பெற முடியும். இதுதான் லிங்கோத்பவ நேரம். இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் விழித்திருங்கள். தூங்கணுமா மேடம்? தூங்காம இருக்கலாமா மேடம்?
இவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது, தூங்கிடலாமா? எப்போ தூங்கினாலும் தூங்கிக்கோங்க. தயவு செஞ்சு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் விழுத்துருங்கள். இந்த ஒரு நாள் தான். அதுக்கப்புறம் நம்ம படுத்து தூங்க தான் போகிறோம். அதுக்கப்புறம் தூங்கத்துக்கு சொல்லவா வேணும்? சந்தோஷமாக தூங்க போகிறோம். கை நிறைய சந்தோஷம் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நிம்மதியான தூக்கம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நீங்கள் அவனை உணர்ந்து பாருங்கள். வேறு எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு. அவன் போதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே மனசு வந்துடும். அந்த நிறைவை தரக்கூடிய நேரமாக இந்த 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே இருக்குது. எக்ஸ்பெஷலி 12:22லேருந்து 12:44 வரைக்கும் இருக்குது. 2:24 வரைக்கும் அது நீடிக்கப் போகிறது. இந்த உயிரணு ஆற்றலை உங்களுக்குள் உள்வாங்கி உங்களுக்கே உங்களுக்கான ஒரு ஆன்மீக பயணத்தோடு அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். ஓகே. நிறைய பேர் இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க, கொஞ்சம் இவ்வளோ நேரம் முடிக்க முடியாத இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பார்கள், ஏதோ ஒரு விஷயத்தால் ஏதோ ஒரு தன்மையால் என்னால் இந்த நேரத்தை தவற விட்டவர்கள் இருப்பாங்க. ஆனால் யார் சிவன்? கருணை கடல் அல்லவா? கருணை கொடுக்குறவர்ல. இந்த நேரம் போனால் போயிட்டு போகுதுப்பா, உனக்கு இன்னொரு நேரம் வச்சுருக்கேன். என்ன தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வழிபட்ட ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தில் திரும்ப என்னை பூஜை பண்ணு, உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, அந்த காலம் வரைக்குமே நான் எழுந்தருது இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்தான் அடுத்த கால வேலையாகிய 3 மணியிலிருந்து 6 மணி வரை. இந்த 3 மணி நேரத்தையும் விட்டீங்களா, அடுத்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் போய் சிவனை வழிபாடு செய்யுங்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பிரம்மேஸ்வர கடவுளை நீங்கள் வழிபாடு செய்ய 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 உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய அத்துணை தோஷங்களும் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். அந்த லிங்கோத்பவ காலத்தில் தேனால் அபிஷேகம் பண்ணுங்க, நிறைய தேன் சம்மந்தப்பட்டு கடவுளுக்கு நேவேத்தியம் பண்ணிங்க, நிறைய விழித்திருங்கள். முடியும்னு நினைக்கிறவங்க வீட்டில் பால்கனியில இருந்து அங்கே போய் உட்காருங்க, இல்லை கோவிலில் போய் உட்காருங்க. தயவு செஞ்சு அவங்க இடிச்சாங்க இவங்க இடிச்சாங்க இடிச்சிட்டுலாம் உட்காராதீங்க. அமைதியாக ஒரு பெருவழியில் போய் உட்காந்து சிவா அப்படின்னு சொல்லி உட்காந்தீங்கன்னே அவன் இந்தா அப்படின்னு வந்துடுவார். தனியாக அவனோட ஐக்கியமாங்க, அவனோட பேசுங்க. உங்களை அவரோட பேசும்போது 10 பேரோடையே பேசுவீங்க? சொல்லுங்க. நீங்கள் பேசும்போது 10 பேர் இருப்பாங்களா? இருந்தால் அது பேர் என்னது? பேச முடியுமா? நீங்களாச்சு சிவனாச்சு. உங்களுக்கு வேண்டவளை யார்ட்டையும் சொல்ல முடியாத விஷயத்துல நீங்கள் சிவன்ட்டு சொல்ல போகிறீங்க. அப்போ போய் கூட்டத்தோட கும்பலாக உட்காந்து முட்டி மோதி அந்த நேரத்தில் என்ன அடிச்சா ஒன்று அடிச்சா, ஐயோ எனக்கு பாலாபிஷேகம் தரல, ஐயோ தேனாபிஷேகம் தரல. அவன் தெரியணும்னு தான் நீங்கள் உணரணுமே தவிர பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் இதெல்லாம் கொடுத்து அவனை கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஆனால் இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பெருவழியோடு சம்மந்தப்படுத்தி பட்டியல்னால இதுவே சூப்பராக இருக்க போகுது. இந்த நேரத்தை தவற விடாமல் கண்டிப்பாக முழித்திருந்து விழித்திருந்து சிவபுராணம் படித்து, ஏன்னா திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டார். சிவபுராணம் படித்து சிந்தையெல்லாம் சிவன் நிறைய அங்கமெல்லாம் அவன் நிறைய அந்த அருணாச்சலேஸ்வரரோட பாதத்தை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அல்லல் அனைத்தும் தீர்ந்துவிடும். அடுத்து பிரம்மமுகூர்த்தத்தில் உட்காந்து இந்த 3 வேலையும் முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நான் வீட்டுக்கே விதிவிலக்காயிட்டேன், ஒன்றும் கவலைப்பட, அடுத்த நாள் எந்திரிங்க, இந்த நேரத்தை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்குன்னே அருள் பாவிப்பதற்கு சிவன் ரெடியாக இருக்கார். அப்போ இந்த 4 கால வேளையிலும் இந்த 4 காலமும் இந்தந்த நேரங்களில் நீங்கள் முழிச்சிருந்து முடியும்னு நினைக்கிறவங்க முழுசாக முழிச்சிருங்க. இல்லைங்க எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க் இருக்குது, சிவனை அடுத்த வருஷம் மிஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸ்கியூஸ் மீ சிவன் அடுத்த வருஷம் வாங்க, நீங்கள் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவன் ரொம்ப நல்ல வரல, அடுத்த வருஷமும் வருவார் உங்களுக்கு அருள் புரியறதுக்கு, சரியா? ஆனால் அந்த ஒரு வருஷம் அப்புறம் அடுத்தவங்களை பார்த்து அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கலாம் சொல்லக்கூடாது. ஓகே, டீல்னா டீல் தான். யாருக்கெல்லாம் என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட்டு போட்டு வைங்க. 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் உட்காந்துருங்க. உங்களுக்கே உங்களுக்கான அத்தனை விஷயங்கள் முயற்சி கொள்ளுங்கள். எந்த தடவையும் இல்லாமல் 6 தடவை கிரக பயிற்சி இருக்க போகிறது. எல்லா பிளானட்டும் ஒரு இடத்துல ஒன்று கூட போகிறார்கள். எல்லா விதமான உயிரணுக்களும் உங்களோட நோக்கி வரப்போகிறது. திரும்ப இது வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொன்னால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுங்க. ஒரு 30 வருஷம் ஆகுதா, திரும்ப 40 வருஷம் ஆகுதா, இல்லை 50 வருஷம் ஆகுதா தெரியாது. திரும்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அமையிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். அந்த நேரத்தில் பிடித்து வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மனதில் சிவனோடு செலுத்தி அவனுடைய உயிராற்றலை அவன் கொடுக்கும்போது வாங்கிட்டு அதன் மூலமாக உங்கள் வாழ்வியலை இயக்கி எல்லாம் வல்ல மீனாட்சியின் ஆசியோடு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பலித்தமாகட்டும். நன்றி, வணக்கம்.